الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், ஸஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹின்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பணியாளர்கள் சகோதரர்களே என்ற தலைப்பில் பணியாளர்கள் சகோதரர்களே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மே 1 தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தருணத்திலே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம் பணியாளர்கள் விஷயத்திலே பணியாளர்கள் தொடர்பாக எத்தகைய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது பொருத்தமாக அமையும். இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. நாம் எப்படி இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், சக மனிதர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுது. சக மனிதர்கள்லாம் யாரு? நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள். அந்த வரிசையில யார் வர்றாங்க அப்படின்னா நம்முடைய பணியாளர்கள் வர்றாங்க. பணியாளர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? தொழிலாளர்கள், நம்மிடத்துல வேலை செய்பவர்கள், இந்த பணியாளர்கள் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்ற மனிதர்களின் பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். பணியாளர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லாம இல்லை, தெளிவாக சொல்கிறது. திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கின்றோம். இந்த வழிகாட்டுதல்களை ஒரு முஸ்லிம் பின்பற்றுகிற பொழுது அதனால் நாமும் சிறப்பு பெறுகிறோம், இஸ்லாமும் சிறப்பு பெறுகிறது. இஸ்லாத்தை குறித்து ஒரு உயர்வான பார்வை வரும், முஸ்லிம்களை குறித்து ஒரு உயர்வான பார்வைங்கிறது வரும். இவங்க பணியாளர்கள்ட்ட ரொம்ப உன்னதமா நடந்துக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மேன்மையான பார்வை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சரியா நடந்துக்கல, இங்கே பாதிக்கப்படுவது யார்? இஸ்லாம் பாதிக்கப்படுகிறது. இஸ்லாம் பாதிக்கப்படுகிறது. இஸ்லாத்தை குறித்த தவறான பார்வை இன்னும் அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துகிறது. இந்த நேரத்துல ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலை நாடுகள்ல ஆன்மீக ரீதியா ஒரு பெரிய தேக்க நிலை இருக்கு, அது மறுக்க முடியாது. ஆனால் மனித உரிமைகள் என்று வருகிற பொழுது, குறிப்பாக பணியாளர்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் மிகச்சிறந்த நடத்தையை வெளிப்படுத்துகிறார்கள். மேலை நாடுகளுக்கு நிறைய NRIs எல்லாம் போயிட்டு வர்றாங்க. நம்ம நாட்டுல இருந்து லட்சக்கணக்கில் மக்கள் அங்க வேலை செய்யறாங்க. வளைகுடா நாடுகள்லையும் வேலை செய்யறாங்க. முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லப்படுகிற
மலேசியா போன்ற நாடுகள்லயும் நம்முடைய மக்கள் பணி செய்கிறார்கள். எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. அதுல எல்லோரும் சொல்கின்ற ஒன்று என்ன, ஐரோப்பிய நாடுகளில், மேலை நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் மனித உரிமைகள் மதிக்கப்படுகின்றன. குறிப்பாக பணியாளர்கள் சிறப்பாக நடத்தப்படுகிறார்கள். குறிப்பிட்ட நேரம் தான் வேலை, 8 மணி நேரம்னா 8 மணி நேரம், 10 மணி நேரம்னா 10 மணி நேரம் வேலை. மிகச்சிறந்த முறையில அவர்களுக்கான ஊதியம் வழங்கப்படுகிறது. தாமதமெல்லாம் கிடையாது, கரெக்டா ஊதியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டி பாக்குறாங்க அப்படின்னா உடனே அதுக்குன்னு ஒரு வவுச்சர் போட்டு தேவையான சம்பளத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இது மேலை நாடுகளை பற்றி பெருமிதமாக சொல்லப்படுகின்ற கருத்து. அப்படியே இங்கிட்டு வர்றோம், வளைகுடா நாடுகள், அதே போல கிழக்கத்திய நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள்ல அங்கே அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய என்ஆர்ஐகள் என்ன சொல்கிறார்கள், மிக மோசமாக பணியாளர்கள் அங்க நடத்தப்படுகிறார்கள். 16 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. 16 மணி நேரம், 24 மணி நேரத்தை 16 மணி நேரம் வேலை. அதுக்கப்புறம் இருப்பிடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அவங்க படுக்கிறதுக்கு தூங்குற நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதை தாண்டி அவர்கள் நண்பர்களை சந்திக்க வேண்டும், உறவினர்களை சந்திக்க வேண்டும். இப்படி பல்வேறு நேரங்கள் அவர்களுக்கு போதாமை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்ன, அவருடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது, சுரண்டப்படுகிறது. சரி, அவ்வளவு வேலை வாங்குறாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி கூலி வழங்கப்படுகிறதா, ஊதியம் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த ஊதியமும் மிக குறித்த நேரத்தில் சரியான முறையில் வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்துவது. நம்மிடத்துல கூட அந்த வழக்கம் இருக்கிறது. நம்முடைய பணியாளர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படுகிறதா, சரியான நேரத்தில் வழங்கப்படுகிறதா, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கரண்ட் பில்லு கட்டிட்டு நமக்கு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில மனசே இல்லாம பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குகின்ற நிலைதான் இன்றைக்கும் தொடர்கிறது. நாகரிகத்தின் உச்சகட்டத்திலே இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானத்தினுடைய உச்சகட்டத்தை நாம் இருக்கின்றோம். தகவல் தொடர்புடைய உச்சகட்டத்தை நாம் இருக்கிறோம். எல்லாமே உச்சகட்டம், இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது என்ற அளவிற்கு நாம் உயர்ந்த ஒரு வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது, பணியாளர்களை நடத்துகின்ற விதம் என்பது மிகவும் மோசமாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இப்ப முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இந்த நிலை. ஆனால் மேற்கத்திய நாடுகளுடைய நிலை என்பது முன்பு சொல்லப்பட்டது போல பெருமிதமான நிலை. இப்ப இதுக்கு என்ன அடிப்படை காரணம், பணியாளர்களை குறித்த ஒரு புரிதல் நம்மிடத்துல இல்லை. பணியாளர்கள் யார், நம்மிடத்துல வேலை செய்யறவங்க யார், அவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவன் நமக்கு வழிகாட்டாமல் இருப்பானா என்ற ஒரு கேள்வி நம்மிடத்துல எழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் வழிகாட்டக்கூடிய இறைவன் இந்த அம்சத்திலே எப்படி வழிகாட்டாமல் இருப்பான்? இஸ்லாத்துடைய சில அடிப்படைகள் இருக்கின்றன, அதை நம்ம என்னைக்குமே மீறவே கூடாது. இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படை என்ன, சமத்துவம், சகோதரத்துவம், நீதியை நிலைநாட்டுதல். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. 49வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா. மக்களே, உங்களை நாம் ஒரே ஜோடியிலிருந்து நாம் படைத்திருக்கின்றோம். நம்முடைய மூலம் ஒரே ஜோடி, ஒரு ஜோடியிலிருந்து தான் இந்த மனித சமுதாயம் பல்கி பெருகி இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் என்ன, சகோதரத்துவம். நாம் எல்லோரும் சகோதரர்கள். நமக்கு இடையில எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. மத அடிப்படையிலோ அல்லது இன அடிப்படையிலோ அல்லது நிற அடிப்படையிலோ எந்த அடிப்படையிலுமே பாகுபாடு காட்டுவதற்கு நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. எல்லாமே நம்முடைய சகோதரர்கள். இரண்டாவது, சமத்துவம். எல்லோரையும் நாம் சமமாக நடத்த வேண்டும். சமமாக நடத்துவது என்றால் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு நிறைவடைந்த மூமின் யார் என்றால் அவன் தனக்கு எதை விரும்புகின்றானோ அதைத்தான் மற்றவர்களுக்கு விரும்புவான். இதுதான் சமத்துவம். சமத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லிவிட்டார்கள். நமக்கு என்ன விரும்புறோமோ அதை தான் மற்றவங்களுக்கு விரும்பணும். இந்த அடிப்படையில இஸ்லாத்துடைய அடித்தளமாக இந்த சமத்துவம் என்பது இருக்கின்றது. மூன்றாவது, நீதியை நிலைநாட்டுதல்.
திருக்குறான்ல பல இடங்கள்ல இந்த செய்தி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யா யுஹன்னாஸ் கூனு கவ்வாமின் இல்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். அல்லாஹ் பல்வேறு வார்த்தைகள் அதை சொல்லுகின்றான். நீதி நிலைநாட்ட வேண்டும், வாய்மையாளர்கள் நாம் இருக்க வேண்டும், சமத்துவம் தவறிவிடக் கூடாது, நீதி தவறிவிடக் கூடாது, அநீதி இழைத்து விடக் கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கட்டுமானத்திலே ஒரு அம்சமாக இருக்கிறது. இஸ்லாங்கிற அந்த ஒரு கட்டிடத்தினுடைய கட்டுமானத்துல இது மிக முக்கியமான ஒரு அம்சம். சமத்துவம், சகோதரத்துவம், நீதி நாட்டுதல் என்பது ஒரு முஸ்லிமனுடைய அடிப்படை அடையாளமாக இருக்கிறது, அடிப்படை போதனையாக இருக்கிறது. அது எல்லா இடத்துலயுமே வெளிப்படணும். அது குடும்பத்துல அவங்க வெளிப்படுத்தணும், பணியாளர்களிடம் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில இந்த 3 அடிப்படை அம்சங்களை நாம் வைத்துக்கொண்டு இஸ்லாம் பல்வேறு வழிகாட்டுதல்களை கூடுதலாக விரிவாக வழங்குவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது, இறைவழியில செலவழித்தலை குறித்து இஸ்லாம் நிறைய செய்தியை சொல்லுது. இறைவழியில் செலவழிப்பது, அது ஜக்காத், கடமையான ஜக்காத்தாக இருக்கலாம், கடமை அல்லாத உபரியான இறைவழியில் செலவழித்தல் சதக்கா இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கின்றன, குர்பானி கொடுப்பது இருக்கிறது, அக்கீகா கொடுப்பது இருக்கிறது. இப்படி பல அம்சங்கள் இருக்கிறது. இவற்றில் நாம் நம்முடைய பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம், நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, வெளியூர்ல இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், எப்பயாவது சந்திக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆனால் அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்கினோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஊர் உலகத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்மள்ட்ட வேலை செய்யறவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா, அப்ப நம்முடைய தான தர்மங்களில், நம்முடைய ஜக்காத் போன்றவற்றில், நம்முடைய இறைவழியில் செலவழித்தலில் நம்முடைய பணியாளர்களை நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும், அவர்களை நாம் முக்கியத்துவமாக கருத வேண்டும். இப்ப மற்றவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, வர்றாங்க, நம்முடைய பணியாளர்களுக்கு தேவை இருக்கிறது என்றால் இப்ப இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஏன்னா அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க, அவர்கள் நம்மிடத்துல பணி செய்கின்றார்கள், அவர்களுடைய பல்வேறு தேவைகளில் நம்முடைய அந்த பங்களிப்பு நிச்சயம் உறுதி செய்யப்பட வேண்டும். அவங்க நம்மகிட்ட தானே வேலை செய்யறாங்க. ஆகவே அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் நாம் சத்தமில்லாமல் அங்கே பங்காளர்களாக மாறிவிடுகின்றோம். நமக்கு ஒரு பொறுப்பு, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க வந்துருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா, அஸ்ஹாபு சுஃபாவை எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அஸ்ஹாபு சுஃபா யார்? நபி அவர்கள் கூடவே இருப்பவர்கள், நபி அவர்களுக்கு தேவையான வேலைகள், பணிவிடைகள் செய்வார்கள், கல்வி கற்கக்கூடிய அந்த பணியில் அவர்கள் இருந்தார்கள். பிரதானமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு பணியை சொன்னால் அதை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தால், உணவு வந்தால், அல்லது வேற ஏதாவது வந்தால் உடனடியாக முதலில் அஸ்ஹாபு சுஃபாவை தான் நபி அவர்கள் அழைப்பார்கள். நபி அவர்களுக்கு அன்பளிப்புகள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். இப்ப முதல்ல யாருக்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க? பணியாளர்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய, மாணவர்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய, தன்னுடன் எப்பொழுதும் இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்களுக்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் வழங்குவார்கள். அத்தகைய ஒரு சமயத்துலதான் வரலாறு ஹதீஸ்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கோப்பை நிறைய பால் வருகிறது. அஸ்ஹாபு சுஃபா நிறைய, ரொம்ப நாள் ஆச்சு, கடுமையான பசி. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோப்பையை முதலில் தான் கொஞ்சம் அருந்து விட்டு ஒவ்வொரு நபராக நபி அவர்கள் அதை அருந்துவதற்கு வழங்குகிறார்கள். இறுதியிலே அந்த கோப்பை அப்படியே இருக்கு, எல்லாரும் பால் அருந்தி விட்டார்கள், ஆனாலும் அந்த கோப்பை என்பது குறையவில்லை, அந்த பால் குறையவில்லை, சற்றும் குறையவில்லை. இந்த செய்தியை நாம் அப்படியே கடந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸா என்று நாம் கடந்து விடக்கூடாது. நபி அவர்கள் பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கின்றார்கள். மதீனாவுல நிறைய ஏழைகள் இருந்தார்கள், எல்லாரையும் கூப்பிடல. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? உடன் இருப்பவரிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆகவே நம்முடைய இறைவழியில் செலவழித்தலில் நம்முடைய பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பணியாளர்களிடம் நாம் நற்பெயர் எடுப்பது என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அப்படிலாம் யாரும் திருப்திப்படுத்த முடியாதுங்க, நம்மளை பத்தி நல்ல விஷயம்லாம் சொல்ல மாட்டான் என்று நாம் அதை அசட்டையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் என்றால்
உங்களை பற்றி உங்களுடன் இருப்பவர்கள், உங்களுடைய அகல், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களோடு இருப்பவர்கள் உங்களை பற்றி சிறந்த வார்த்தைகளை வெளியிட வேண்டும். அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். உங்களோடு இருப்பவர்கள், அகல் என்று சொன்னால் வெறும் குடும்பத்தினர் மட்டும் கிடையாது, கூடவே இருக்கிறவங்கன்னு அர்த்தம். பணியாளர்கள், நம்முடன் அதிகமாக நம்மோடு நேரம் கழிப்பவர்கள், 12 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம கூட இருப்பாங்க, நம்முடைய பயணத்துல இருப்பாங்க, நம்முடைய 24 மணி நேர வாழ்க்கையும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள். இப்படி இருந்தும் அவர்கள் நம்மை பற்றி நற்சான்றிதழ் வழங்குகிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், என்னுடைய எஜமானனை போன்று யாரும் இல்லை, என்னுடைய முதலாளியை போன்று யாரும் இல்லை, என்னை நன்றாக வைத்திருக்கின்றார், எனக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்கின்றார் என்ற ஒரு பாராட்டு வார்த்தைகள் அவரிடமிருந்து வராவிட்டால், ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி அவரிடத்திலிருந்து வெளிப்படாவிட்டால் நாம் இறைவனிடத்திலே சிறந்தவர்களாக இருக்க முடியாது. அதுதான் நபி அவர்களுடைய இந்த வார்த்தையின் அர்த்தம், பொருள். நாம் எப்போதாவது சந்திக்கிற மக்களிடத்திலே நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், அதை பத்தி நம்ம கவனம் செலுத்துறோம், அதுக்கு பிறகு அவங்களை நம்ம சந்திக்க கூட மாட்டோம். ஆனா அவங்கள்ட்ட உயர்ந்த தரத்தோடு நாம் நடந்து கொள்கின்றோம், உயர்ந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம், நம்முடைய தகாத பக்கங்களை அவரிடத்திலே நாம் காட்டுவதில்லை, அவங்கள்ட்ட கோவப்படுறது கிடையாது, அப்படியே கடந்து போயிடுறோம். ஏன்னா எப்பயாவது நம்ம சந்திக்கிறோம். ஆனால் எப்போதும் இருப்பவரிடத்திலே நாம் எரிந்து வருகின்றோம், கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம். இன்றைக்கு சமூகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அதுவும் பணியாளர் இடத்திலே கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அவமரியாதையாக பேசுவது. இப்படி பேசுகிற பொழுது நம்முடைய உயர்ந்த பக்கங்களை காட்டுவதற்கு பதிலாக நம்முடைய அலங்கோலமான பக்கங்களை அவர்களுக்கு நாம் காட்டுகின்றோம், அசிங்கமான பக்கங்களை நாம் அவர்களுக்கு காட்டுகின்றோம். இப்ப நற்பெயர் எப்படி வரும்? வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உறுதி செய்வதற்கு இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள். ஒரு பெரிய நபி வழி என்ன? நம்முடைய பணியாளர்களிடத்திலே நாம் நற்பெயர் எடுப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போன்று மூன்றாவதாக பணியாளருடைய தவறுகளை மன்னிக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே பல சமயங்களிலே சொன்ன வார்த்தைகள். உங்களுடைய பணியாளர்களை மன்னித்து விடுங்கள், அவர்கள் தவறு செய்கிற பொழுதெல்லாம் மன்னித்து விடுங்கள். ஒரு தோழர் கேட்டார், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கிறது? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டென்று சொன்னார்கள், உடனே சொன்னார்கள், 70 முறை தவறு செய்தாலும் மன்னித்து விடு. 70ங்கிற வார்த்தை அதிகத்தை குறிக்கிறது. எவ்வளவு தவறுகளை செய்தாலும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். சில சமயங்கள்ல சில தவறுகளை எல்லோரும் செய்வார்கள். இந்த பணியாளர், இந்த தொழிலாளி தப்பு செய்யறாரு, தவறு செய்யறாரு, இவரு வேற ஆளை போடுவோம். பொதுவா நம்மள்ட்ட என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, எந்த தவறா இருந்தாலும் நம்ம அடுத்து சொல்றக்கூடிய வார்த்தை நின்று வராத, இனிமே நம்ம கடைக்கு வேண்டாம்ப்பா, நீ வேற கடை பாத்துக்கப்பா, அல்லது வேற ஆபீஸ் பாத்துக்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சின்ன தவறுக்கும் அதான் ஆக்ஷன், பெரிய தவறுக்கும் அதான் ஆக்ஷன். ஏன்னா நம்மள்ட்ட தானே அந்த பிடிமானம் இருக்கிறது. அவரை பணியில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தால் சின்ன தவறையும் பெரிய தவறையும் நாம் ஒன்றாகவே பார்த்து பழகிவிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த தவறுகளை நீங்கள் மன்னித்து விட வேண்டும். ஏனென்றால் சில தவறுகள் எல்லோரும் செய்வார்கள். லேட்டா வர்றாங்க, அல்லது வேறு சில விஷயங்கள் இருக்கிறது, இவர் இல்ல வேறொருத்தர் வந்தாலும் அதே மாதிரிதான் அந்த தவறு நடக்கும். சில தவறுகள் எல்லோரும் செய்வார்கள், சில தவறுகள் எப்போதும் நடக்கும், சில தவறுகள் எப்போதும் நடக்கும், அல்லது சில அதிருப்தியான விஷயங்கள் எப்போதுமே வரும். இவர் சம்பளம் கூட கேட்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வேற ஆள் போட்டோம் அப்படின்னா அவரும் சம்பளம் கூட கேட்பார். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு சம்பளம் கூட கேட்பார். நம்மிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, சம்பளம் கூட கேட்டாலே நமக்கு அது பிடிக்காது. நமக்கு முதலாளிகளுக்கு பிடிக்காத வார்த்தை என்ன? சம்பளம் சேர்த்து கொடுங்க, ஏத்தி கொடுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கேட்டாலே பிடிக்காது. அப்படி என்றால் விலைவாசி உயர்கிறது, வருடங்கள் ஆகின்றன, அவருடைய வயது கூடுகிறது. இது ரொம்ப முக்கியமானது, நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது. 20 வயதுல நம்மள்ட்ட ஒரு வேலைக்கு வர்றாரு, 10 வருஷம் நம்மள்ட்ட வேலை செய்யறாருன்னா அவருக்கு வயசு எத்தனை? 30. 20 ஆண்டுகள் என்றால் 40, 30 ஆண்டுகள் என்றால் 50. அப்படி என்றால் அவருடைய இளமையை நாம் திருப்பி தர முடியுமா? 30 ஆண்டுகள் நம்மிடத்தில் இருக்கிறார், 40 ஆண்டுகள் நம்மிடத்தில் இருக்கிறார். இது மாதிரி இறைவன் யோசித்தல் என்னவாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். பணியாளரை அவர் கடிந்து கொண்டார், கோபமாக பேசிக் கொண்டிருந்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் உன்னுடைய இடத்தில் அவரை வைத்து விடலாம், அவரை உன்னுடைய இடத்தில் வைத்து விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள்.
நுணுக்கமா நம்ம யோசிக்கிறோமே, 10 வருஷம் ஆச்சு இவருக்கு சம்பளம் சேர்த்து கொடுக்கணும், ரைட்டு, வேற புது ஆளை போட்டோம் அப்படின்னா மறுபடியும் பேசிக்ல இருந்து சம்பளம் ஆரம்பிப்போம். இப்படி நாம் நுணுக்கமாக யோசிக்கிறோம் என்றால் அல்லாஹும் நுணுக்கமாக யோசித்தால் என்னவாகும்? வாழ்வாதாரங்களை வழங்குவது இறைவன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள், உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுவது உங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களை கவனித்துத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஆகவேதான் நல்லறங்களிலே அறிஞர் பெருமக்கள் சிறப்பானதாக எதை சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு 10 நபருக்கு வேலை வழங்குகிறீர்கள் என்றால் உங்கள் மூலமாக 10 நபர்கள் 100 நபர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சம்பளம் பெறுகின்றார்களோ, ஊதியம் பெறுகின்றார்களோ, பணியாளர்களாக இருக்கின்றார்களோ, அதுதான் சிறந்த நல்லறம் என்று அறிஞர் பெருமக்கள் முதன்மை இடத்தை அதற்கு வழங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய துவா, அவருடைய மன மகிழ்ச்சி நமக்கு துவாவாக மாற்றப்படுகிறது. நாம் இங்க என்ன யோசிக்கிறோம்? நுணுக்கமா யோசிக்கிறோம். அப்படி யோசித்தால், இறைவனும் யோசித்தால் என்னவாகும்? நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பறிக்கப்படும், அல்லது நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் என்பது இல்லாமல் போய்விடும். அதே போன்று பணியாளர்கள் அவர்களோடு உரையாடுகிற பொழுது நாம் கவனத்தோடு நாம் உரையாட வேண்டும். அவர்கள் பாதிக்கப்படாத வகையை நாம் உரையாட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய முதலாளி இப்படி சொல்லிட்டாரு, எப்பவுமே இப்படி பேச மாட்டார், இப்படி சொல்லிட்டாரு. ஆகவே நாம் கவனத்தோடு, ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்திலே உரையாடுவது போல, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரிடத்திலே உரையாடுவது போல கவனத்தோடு நாம் உரையாட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாராட்டு அவருக்கு பெரியது. நாம் அவமானப்படுத்தினால் அந்த அவமானத்தை அவரால் தாங்க முடியாது. அதே போன்று சக்திக்கு மீறி வேலை வாங்குதல் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலை மிக முக்கியமான வழிகாட்டுதல். கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணியாளர்களிடத்திலே மிக சிறந்த முறையில் நடந்து கொள்வார்கள். பல சம்பவங்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பயணங்கள்ல வெளியே போறப்போ கண்ணியத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணியாளர்களை போன்று அவர்கள் 8 மணி நேரம் ஏதாவது சுமக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 8 மணி நேரம் இவர்கள் சுமப்பார்கள். பகலில அவர்கள் பணி செய்கிறார்கள் என்றால் இரவில இவர்கள் பணி செய்வார்கள். சக்திக்கு மீறி வேலை வாங்குவதை கண்ணியத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அளவிலே கண்டித்து இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலே ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு பணியாளரை அவருடைய எஜமான் அடித்து விட்டார் என்ற காரணத்தால் உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று அடிக்குமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கட்டளை இடுகின்றார்கள். உன்னிடத்தில் அவன் பணி செய்கின்றானே ஒழிய உன்னிடத்தில் அவன் அடிமையாக இல்லை, நீ ஏன் அவனை அடிக்க வேண்டும்? ஆகவே இது ஒரு சாதாரண குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று பணியாளர்களுடைய சுயமரியாதையை நாம் மதிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஹலீஃபா. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அங்கே சந்திப்பதற்காக மக்கள் வருகின்ற பொழுது பணியாளர்கள் உறங்கி விட்டார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களே சென்று மெழுகுவர்த்தி ஏற்றுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கின்றார்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், விருந்தாளிகள் கேட்டார்கள், பணியாளர்கள் நீங்கள் எழுப்பலாமே. பணியாளர்கள் உறங்கி விட்டார்கள். அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள். அவருடைய உறக்கத்தை நான் கெடுப்பதற்கு விரும்பவில்லை. தவிர நான் அப்பொழுதும் உமர் இப்னு அப்துல் அசீஸாக இருக்கிறேன், இப்பொழுதும் அதே உமராகத்தான் இருக்கிறேன் என்று சிறந்த வார்த்தையை வரலாற்றிலே பதிவு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதுதான் அவருடைய சுயமரியாதை என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்திலே மிக முக்கியமான உபதேசம் என்ன? இஹ்வானுக்கும், அவர்கள் உங்கள் அடிமைகள் இல்லை, அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜஅலல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹ் உங்களுடைய கரத்தில் அவர்களை ஒப்படைத்து இருக்கின்றான். இப்போ உங்கள்கிட்ட அவங்க இருக்கிறாங்க, உங்க கஸ்டடியில இருக்கிறாங்க. ஃபமன் கான அஹூஹு தஹ்த யதிஹி ஃபல்யுத்இமுஹு மிம்மா யஅகுல் வல்யல்பிஸ்ஹு மிம்மா யல்பஸ் வலா துகல்லிஃபுஹு மா யக்லிபுஹும். நீங்கள் உண்ணுவதை போலவே அவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். நீங்கள் என்ன உடை உடுத்துகிறீர்கள் அதை அவர்களுக்கு வழங்குங்கள். அவர்களை சக்திக்கு மீறி நீங்கள் வேலை வழங்கி விடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. பணியாளர்களுடைய விஷயத்தை நாம் மிக கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். பணியாளர்களுடைய விஷயத்தை நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி தருவாயிலே 2 விஷயங்களே கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். வத்தகுல்லாஹ ஃபீ நிசாயிக்கும் வத்தகுல்லாஹ மிம்மா மலக்கத் ஐமானுக்கும். பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெண்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதே போன்று பணியாளர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நம்முடைய தம்முடைய உம்மத்தினருக்கு சொன்ன வார்த்தையில் என்ன? பெண்களை குறித்த எச்சரிக்கை, பணியாளர்களை குறித்த எச்சரிக்கை. அப்படின்னா என்ன பொருள்? பெண்களுக்கு நாம் அநீதி இழைத்து விடக்கூடாது, அதே போல பணியாளர்களுக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது. இந்த அடிப்படையில் நாம் பணியாளர்களோடு சிறந்த முறையில நடந்து கொள்கிற பொழுது அங்கே இஸ்லாம் பெருமிதம் அடைகின்றது. இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரத்தை பற்றி மக்கள் மிக சிலாகித்து பேசுகிறார்கள் என்றால் இந்த மனித உரிமை தான் காரணம். போகிற இடங்களிலெல்லாம் அவருடைய மனித உரிமைகளை பற்றி பாராட்டுகிறார்கள். அதைவிட பன்மடங்கு மிக அதிகமாக பணியாளர்கள் விஷயத்திலே வழிகாட்டக்கூடிய இஸ்லாத்தை நாம் பிரதிபலிக்காத விளைவு என்ன? இன்றைக்கு இஸ்லாத்தை குறித்த பெருமிதமான பார்வைகள் இல்லை. சொல்ல போனால் நம்முடைய வளைகுடா நாடுகளிலே, அதே போன்று முஸ்லிம் நாடுகளிலே பணியாற்றி வரக்கூடிய அந்த மக்களுடைய அந்த மன ஓட்டம் எல்லாம் இஸ்லாத்தை குறித்து கசப்பான அனுபவமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு ஹைர உம்மத் என்கிற ஒரு பெயரை வழங்குகிறான். நாம் சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகின்றான். இந்த அடிப்படையில் நாம் சிறந்த சமுதாயம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மனித உரிமைகளை நாம் சிறந்த முறையில வழங்குகிற பொழுது, பணியாளரை நாம் சிறந்த முறையில் நடத்துகின்ற பொழுது நாம் ஹைர உம்மத் என்பதை நாம் நிரூபிக்கின்றோம் என்று பொருள். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த பெயருக்கு நற்பெயரை நாம் சேர்க்கின்றோம் என்று பொருள். அந்த அடிப்படையில் நாம் பணியாளர்களிடத்திலே சிறந்த முறை நடந்து கொள்ள வேண்டும். சமத்துவம், சகோதரத்துவம், நீதியை நாம் எந்த நேரத்திலும் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் அத்தகைய ஒரு நற்பேற்றை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிகுன் கரீமுன் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.